ஓம் நமோ நாராயணாய. இன்றைக்கு நாம் அனுபவிக்க போகும் பாசுரம் மிகவும் பிரபலமான ஒரு பாசுரம். திருப்பாவையை அறியாதவர்கள் கூட கூடாரை வள்ளி என்று தெரிந்து வைத்திருப்பார்கள். கூடாரை வள்ளி என்று வீடுகளிலும் சரி கோவில்களிலும் சரி அக்கார அடிசல் சர்க்கரை பொங்கல் செய்து சுவாமிக்கு இறைவனுக்கு படைத்து அமுது செய்வித்து அனைவரும் அருந்துவது வழக்கம். அதனாலே கூடாரை வள்ளி கூடாரை வள்ளி என்று சொல்வார்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற பாசுரத்தைத்தான் தொடக்கத்தின் தான் கூடார வள்ளி என்று சொல்லி நமக்கு பேச்சு வழக்கிலே வந்துவிட்டது. இன்றைக்கு அந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அன்னைய பல்கலனும் யாம் அணிவோம். ஆடை உடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் என்கிறார்கள். கோவிந்தா, சந்தர்ப்பங்கள் பல தந்தும் உன்னோடு கூடாமல் உன்னோடு சேராமல் உன்னை எதிர்த்தே நிற்கும் பகைவர்களை நீ வென்று நிற்பவன். உன்னை பாடி பறையை பெற்று நாங்கள் உங்களிடம் பெரும் வெகுமதிகளால் நாடெல்லாம் எங்களை போற்றும். நோன்பு விரதம் நிறைவு பெற்றதால் நாங்கள் கைகளிலே வளையல்கள் அணிவோம், தோளிலே நகை அணிவோம், காதுகளிலே தோடுகள் அணிவோம், செவிப்பூக்கள் அணிவோம், காலில் சிலம்புகள் அணிவோம். எல்லா ஆபரணங்களையும் அணிந்து புத்தாடை உடுத்துவோம். பின் பாலில் வெந்த சோற்றில் நிறைய நெய்யிட்டு உன்னை எடுக்கையிலே எங்கள் முழங்கைகளிலே அந்த நெய் வடியும். நாங்கள் அனைவரும் உன்னுடன் கூடியிருந்து மகிழ்வோம் என்று சொல்கிறார்கள். கூடியிருந்து மகிழ்தல், கூடியிருந்து குளிர்தல், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாரதி எட்டயபுரத்து முண்டாசு கவிஞன் பாரதி பாடினான் அல்லவா? எல்லாவரையும் சேர்த்து கொண்டு அதுபோல அனைவரையும் சேர்த்து கொண்டு நாங்கள் உன்னுடன் கூடியிருந்து மகிழ்வோம். அவர்கள் சுதந்திரத்திற்காக அவர் பாடினால், இங்கே கண்ணனுக்காக இவர்கள் பாடுகிறார்கள் சொல்லுகிறார்கள். இந்த பாசுரம் மிக பிரபலமான பாசுரம் என்று ஏற்கனவே சொன்னேன். நோன்புக்கு முன்பு இரண்டாவது பாசுரத்திலே அவனை பிரிந்த நிலையிலே, கண்ணனை பிரிந்த நிலையிலே தனித்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் என்றவர்கள். இதெல்லாம் வேண்டாம், இந்த லாகிரி வஸ்துக்கள் எல்லாம் வேண்டாம், மலர்கள் வேண்டாம், நெய் வேண்டாம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது நோன்பு நோற்று அது கிட்டிய பிறகு, கண்ணன் கிட்டிய பிறகு அவர்களுக்கு கிடைத்து விட்டான். அவனிடத்தில் பெரும் பேர்களை இந்த பாசுரத்திலே கூறுகிறார்கள் கோபியர். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அழைக்கிறார்கள். கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமான பெயர் கோவிந்தன். கோ என்றால் பசு, கோவிந்தன் என்றால் பசுக்களை காப்பவன் என்பது அதனுடைய முக்கியமான ஒரு பொருள். இந்த பாசுரம் முதல், இந்த 27வது பாசுரம் முதல் தொடர்ந்து 3 பாசுரங்களிலே வரிசையாக கோவிந்தா 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 என்று 3 முறை அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள். மகா பாவியையும் புனிதமாக்கும் நாமம் கோவிந்த நாமம், நரகத்தையும் சொர்க்கமாக்கும் திருப்பெயர் அது. இன்றைக்கு கூட திருமலை திருப்பதிக்கு செல்வோர் பக்தியுடன் பரவசமாக கூவி அழைக்கும் நாமம் கோவிந்த நாமம். கோவிந்தன் தன்னோடு சேராத பகைவரை, தனித்து நின்று எதிர்த்து நிற்பவரை தன் வீரத்தாலே வெல்பவன். தன்னை விரும்பி கூடியவரிடம் தான் விரும்பி தோற்று போவான். அந்த தோல்வியிலே அவனுக்கு மகிழ்ச்சி. தன்னை விரும்பியவரிடம் தோல்வி, தன்னிடம் சேராதவரிடமே வெற்றி என்பதுதான் இங்கு உள்ள இந்த வித்தியாசமான நிலை. எல்லோரையும் வெல்வது குணத்தாலே, அவர்களையும் குணத்தால் வெல்கிறான், இவர்களையும் குணத்தால் வெல்கிறான். கூடாரை வெல்வது வீரத்தால், கூடியோரை வெல்வது சீலத்தால், அருளால், சௌசீல்யத்தால், வாத்சல்யத்தால். கூடோம் என்ற கம்சன் சிசுபாலன் முதல்வரை வீரத்தால் வென்றாய், கூடிய எங்களை நீர்மையால் வென்றாய், எளிமையால் வென்றாய், அருளால் வென்றாய். அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், பாவை நோன்பது என்பது, பாவை நோன்பு என்று சொன்னது ஒரு தோற்றமே, ஒரு காரணமே. எங்கள் நோன்பெல்லாம் உன்னை காண்பது, உன்னை கூடுவது, உன் புகழ் பாடுவது. இப்படி பாடி பறை பெற்று, புருஷார்த்தத்தை பெற்று, உன்னை பெற்று, உன்னுடைய கைங்கரியத்தை பெற்று நாங்கள் உன்னிடம் சன்மானங்கள் பரிசுகள் பெறுவோம் என்று சொல்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, கோவில்களிலே தரக்கூடிய பிரசாதம், மாலை, புஷ்பம்
முதலான சன்மானம், சம்மானம் என்று சொல்கிறார்களவா, யாம் பெரு சம்மானம், இவரெல்லாம் புனிதமாக கருதி நாம் வணக்கத்துடன் பெற்று மகிழ வேண்டும். இப்படித்தான் முன்னர் ஒரு முறை ஒரு முனிவர் தனக்கு கிடைத்த தாயார் பிரசாதமான மலர் மாலையை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார். அப்பொழுது இந்திரன் தனது ஐராவதம் எனும் வெள்ளை யானையின் மீது எதிரே கம்பீரமாக வந்தான். அந்த மாலையை இந்திரனுக்கு அளித்தார் அந்த முனிவர். அதை அவன் கீழிறங்கி மரியாதையாக வாங்காமல் யானை மேல் இருந்தபடியே செல்வச் செருக்குடன் அதை தன் அங்குசத்தால் வாங்கி ஐராவதத்துக்கு அணிவித்தான். அந்த யானை அந்த மலர் மாலையின், அந்த புண்ணியமான மலர் மாலையின் அருமை தெரியாமல் கீழே போட்டு காலால் நசுக்கி விட்டது. அதனால் அந்த முனிவரின் கோபத்துக்கு இலக்காகி இந்திரன் தம் செல்வம் முற்றும் இழந்து மறைந்து வாழ வேண்டியதாயிற்று என்பது புராணம். நாடு புகழும் என்று சொல்கிறார்கள். நாடு புகழும். எப்படி புகழும்? ஏன் புகழும்? இந்த இளம்பெண்கள் மார்கழி குளிரையும் பொருட்படுத்தாது, மார்கழியிலே காலையிலே இழுத்து போர்த்தி கொண்டு தூங்குவதற்குத்தானே நமக்கு தோன்றும். அதிலே அதிகாலையிலே 4 மணி 4:30 மணிக்கு எழுந்து குளித்து அந்த நோன்புக்காக ஒவ்வொரு வீடாக சென்று எழுப்பி நோன்பு நோட்டார்களே என்று நாடெல்லாம் இவர்களை புகழுமாம். நாட்டு மக்களின் புகழ்ச்சி, கண்ணனின் சன்மானம், நோன்பு நிறைவேறிய மகிழ்ச்சி, இப்படி இவற்றால் நோன்பு தொடங்கும் போது தாங்கள் மேற்கொண்ட என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் விலக்கிக் கொள்கிறார்களாம். உற்சாகத்துடன் கையில் வளையல்கள் அணிகிறார்கள், தோளிலே வங்கி அணிகிறார்கள், காதில் தோடு அணிகிறார்கள், மேற்காதில் செவிப்பு அணிகிறார்கள், காலில் சிலம்பை அணிகிறார்கள், புத்தாடை அணிகிறார்கள். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். இவர்கள் இதையெல்லாம் தா என்று கேட்கவில்லை. எனக்கு வளையல் தா, தோளில் அணியும் தோல் வளை தா என்று கேட்கவில்லை, செவிப்பூ தா என்று கேட்கவில்லை, சிலம்பு தா என்று கேட்கவில்லை, புத்தாடு தா என்று கேட்கவில்லை. யாம் அணிவோம் என்கிறார்கள். நீ அனுமதி தந்தால் போதும், நாங்கள் அணிந்து கொள்வோம். பிரிந்த போது இதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் சேர்ந்த பின் அதை நாங்கள் அணிந்து கொள்வோம், நீங்கள் அனுமதி மட்டும் தா என்று சொல்கிறார்கள். அதன் பின்னே அது முக்கியமான, இதுதான் அந்த கூடாரை வள்ளியுடைய அந்த அனைவருக்கும் பிடித்த ஒரு நிலை. அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து என்கிறார்கள். அரிசியை தண்ணீர் இல்லாமல் பாலிலேயே வேக வைக்க வேண்டும். அந்த பொங்கல் மூடும்படியாக மறையும்படியாக சுத்தமான நெய் இட வேண்டும். அதாவது சோற்றில் நெய் அல்ல, நெய்யில் சோறு இருக்கிறதா என்று தடவி பார்த்து இருக்க வேண்டுமாம். அந்த அளவுக்கு உண்டான சர்க்கரை பொங்கல் அது. இதுதான் அக்கார வடிசல் என்றும் என்று சொல்வார்கள். இது மார்கழி முடிந்ததும் வரும் தைப்பொங்கலையும் சற்று நினைவூட்டுகிறது அல்லவா நமக்கு. இன்னொன்று, அமுதமே ஆனாலும் சரி தனியே உண்ணல் கூடாது. இதை ஔவையாரும் சொல்லி இருக்கிறார். பக்தர்களுடன் அந்த கூட்டத்துடன் தான் உண்ண வேண்டும். இதுதான் கூடியிருத்தல். நம்ம கெட்டுகதர் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுதான் இது. அதை சற்றே மாற்றி நாம் கெட்டுகதர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறோம். கூடியிருந்து குளிர வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். வைகுந்த விண்ணகரத்திலே கூட வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்று சொல்வார் நம்மாழ்வார். அங்க கூட தனியா இல்ல, மேலே வைகுந்த விண்ணகரத்தில் கூட தனியா இல்ல, வரவங்க எதிர்பார்த்து அங்க இருக்கிற நித்திய சூரியர்கள் எல்லாம் சேர்ந்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தான் என்று இறைவன் என்பார் நம்மாழ்வார். கூடியிருப்பதால் மனம் குளிர்கிறது. இவர்கள் கண்ணனாகிய முதத்தையே பார்த்து கொண்டிருக்கிறதால ஏன் முழங்கையில் நெய் வழிகிறது என்பதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இங்கே இவர்கள் கண்ணனுடைய இன்றைய பாசுரத்திற்கு முன் ஒரு படம் கொடுக்கப்படுகிறது. அதில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஆயர்கள் கண்ணனின் முகத்தையே, அந்த முதத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கையிலே அமுதம் இருக்கிறது, பார்ப்பொங்கல் அப்படியே இருக்கிறது. உண்ண மறந்து விட்டார்கள். மிகுதியாக உள்ள நெய் அப்படியே வழிந்து முழங்கை வழியாக வழிகிறது. அப்படி கூடியிருந்து குளிர்கிறார்களாம். இந்த பாடலுக்கு அகத்துறை பொருளும் ஆன்மீக தத்துவ பொருளையும் பெரியோர் கூறியுள்ளனர். முதலிலே அகத்துறை விளக்கத்தை இங்கே கூறுகிறேன். கண்ணன் காதலியை முதலில் கையால் பிடிக்கிறான். அந்த கைக்கு சூடகம், வளையல். பின் தோளை பற்றுகிறான், அந்த தோளுக்கு தோள் வளை. பின் காதில் கிசுகிசுக்கிறான், அக்காதுக்கு தோடு. அதன் பின் தலையணை மந்திரம் என்பார்களே, அதுதான் செவிப்பு. பின் அவன் கால்களை பிடிப்பது, அவன்
கோபியரின் கால்களை பிடிப்பது, அக்கால்களுக்கு சிலம்பு, பாடகம். இது ஆன்மீக விளக்கம். இதற்கு மேல் உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன். ஆன்மீக விளக்கம் என்ன தெரியுமா? வைணவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் எனும் புனித சடங்கினை செய்து கொள்வார்கள். அவற்றை தொடங்கும் முன் கையிலே காப்பு, கங்கணம் கட்டுவர். அதை குறிப்பது சூடகம். தோள்களிலே சங்கு சக்கரங்களின் முத்திரையை அனலில் காய்ச்சி பதிப்பார்கள். இது அதை குறிப்பது தோல் வலை. தோளுக்கு ஆபரணம், அது கைக்கு ஆபரணம் கங்கணம் கட்டுவார்கள். தோளுக்கு ஆபரணம் சங்கு சக்கர முத்திரைகளை அழிப்பார்கள். அதன் பின் ஆச்சாரியர் காதிலே திருமந்திரம், நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்வார். அது தோடு. அதைவிட ரகசியமானது, நுட்பமானது துவய மந்திர உபதேசம். இது திருமகளும் திருமாலுமாய் சேர்த்தியிலே செய்வது, அடிபணுவது செவிப்பு. இறுதி உபாயமாக பகவத்கீதையிலேயே கண்ணன் கூறிய சரணாகதி உபாயத்தை கூறுவது சரமசுலோக உபதேசம். பகவானின் கால்களே கதி என்று கூறுவதால் காலில் அணியும் பாடகம் சிலம்பு எனப்படுகிறது என்னும் நயம்பட உள்ளுரை பொருளாக உரைப்பர் வியாக்கியான கர்த்தாக்கள். ஆக இந்த அளவில் இந்த கூடாரை வள்ளி என்னும் இந்த சிறப்பான பாசுரத்தை அனுபவத்தை நிறுத்தி நாளை தொடர்ந்து 28வது பாசுரத்துக்குள் நுழையலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.